எனக்கு டெவிலாவும் சரி, ஏஞ்சலாவும் விளையாடவே தெரியலன்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்த வீக் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ, இப்போ வீக்கெண்ட் எபிசோடு நமக்கு அப்டேட் வந்திருக்கு. ஸோ, இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட்டும் சேவ் ஆகியிருக்காங்க. ஆனா, அதே சமயம் இவங்க 4 பேரையுமே பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காராம் விஜய் சேதுபதி. இண்டிவிஜுவலா விளையாடும்போது இவங்களோட தனித்தன்மை தெரிஞ்சது. ஆனா, இப்போ இதுவே குரூப் கேம் விளையாடும்போது பயங்கரமா ப்ளாஸ்ட் பண்ணி விளையாடியிருக்காரு. நீங்க என்ன மாதிரி ஒரு கேம் விளையாடியிருக்கீங்க? இந்த கேமே அப்படிதானேன்னு சொல்லிட்டு பேக் டு பேக் விட்டுருக்காராம். ஸோ இதெல்லாம் ஓகே. ஆனா, அடுத்த சமயம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட்டுமே சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ரயான், ஜாக்லின், ஜெஃப்ரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஏதாவது பண்ணணும். சரி நம்ம இண்டிவிஜுவலா விளையாடுறத நாம வந்துட்டு கேம்ல நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். கடைசியில பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்கள விட டாப் 4 நம்ம 4 பேர் எப்படியாவது போயிடணும். அதுக்கு எந்த மாதிரி கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு நம்ம இப்பவே பிளான் போடணும். சரி 4 பேர் சேர்ந்து இருக்கிறதெல்லாம் ஓகே. ஆனா இண்டிவிஜுவலா விளையாடிட்டு இந்த கப்ப ஜெயிச்சுட்டு நம்ம 4 பேருக்குள்ள போணும். ஸோ அதுக்கு ஜாக்லினும் சரி, ஜெஃப்ரியும் அதே தான் சொல்றாங்க. ஜெஃப்ரி என்ன சொல்றாருன்னா, நானும் அத தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாருமே கேட்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ சொல்றத விட மத்தபடி வேற எதுவுமே கிடையாது இவங்களுக்குள்ள. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ரஞ்சித், அதுக்கப்புறம் சத்யா இவங்க 2 பேரும் என்னதான் இந்த டீம்ல பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா மிச்சர் மட்டும் நல்லாவே சாப்பிடுறாங்கன்றது தெரியுது. கடைசியில பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. எப்படியாவது இந்த நம்ம ஃபேமிலி வர வீக் வரைக்கும் நம்ம இருந்தே ஆகணும். நம்ம தானே எஃபோர்ட் போடுறோம். அதனால மத்தவங்களோட நம்ம கேம விளையாடுறோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரியும். இவங்க 2 பேரும் உள்ள ஒண்ணுமே பண்ணல. ஆனா பிஆர் சப்போர்ட்டோட இவங்களோட வோட் பேங்க் ஏறிக்கிட்டே இருக்கு. பிஆர் பேங்கா இல்லன்னா விஜய் டிவியான்னு தெரியல. இதில முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் எலிமினேஷன்ல ஆனந்தியும், அதுக்கப்புறம் தர்ஷிகாவுமே இப்ப தான் எலிமினேட் ஆகியிருக்காங்க. தர்ஷிகா பொறுத்தவரைக்கும் ஃபைனலிஸ்ட் கண்டெஸ்டன்ட்ன்ற மாதிரி நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனா, எப்ப வந்து அந்த காதல் பிசாசுல மாட்னாங்களோ, அவங்க தான் இப்போ வந்துட்டு வெளியவும் போயிருக்காங்க. சரி இவங்களாவது ஓகே. ஆனா, ஆனந்தி பொறுத்தவரைக்கும் அவங்க கேம நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்களுக்கு வோட் பேங்க் ஏறவே இல்ல. கடைசில பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வெளில வர வேண்டியதா இருக்கு. வீட்டுக்குள்ள யாருமே ஃபிட்டா இருக்காதவங்க உள்ள இருக்கும்போது, இவங்கலாம் எதுக்கு வெளில வரணும்னு நெனைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்பந்தமான லைவ் அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.